அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் அக்ரோலக்ஸ் 50 டர்போ ப்ரோங்க 2 வீல் டிரைவ் டிராக்டரோட பேலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 50 ஹெச்பிலே பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜர் இன்ஜினோட வருதுங்க. ப்ளஸ் வந்து 15 ஃபார்வேர்டு 15 ரிவேர்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க. இதில் இதுதான் ஹைலைட்டுங்க. கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோட் ரன்னிங் கவரேஜ்லேருந்து ஃபீல்டு கவரேஜ்லேருந்து நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் போடுங்க, பேலர் போடுங்க, முன்னாடி ஃப்ரண்ட் லோடர் போடுங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது கேஜுவல் போடுங்க, என்ன அட்டாச்மெண்ட் போட்டாலும் இந்த டிராக்டர் வந்து சூப்பராக செட் ஆகுங்க. மெயினாக என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இதில் சட்டில் கீர் கொடுத்துருக்கிறதுனால ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிவர்ஸ் சொல்லலாங்க. அதுதாங்க இதில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் வந்து 50 ஹெச்பிலேயே பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயரோடு வருதுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 750க்கு 16 50 ஹெச்பிலேயே கொடுக்குறாங்க. 50 ஹெச்பிலேயே இந்த டயர் ஆப்ஷன் கொடுத்ததுனால இந்த டிராக்டர் 2 வீல் டிரைவ்லேயே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகங்க. 50 ஹெச்பியில் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பேலர் யூஸ் பண்ணுறக்கு மற்ற எல்லா யூசேஜுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டிராக்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வராதுங்க. எந்த இடத்துலையும் லாக் ஆகி நிற்காது. ஈஸியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு வரலாங்க. அதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் இருக்குது. டியூட் ஸ்பேரில் அக்ரோலக்ஸ் 50ங்க. 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இந்த சிஐடிக்கு முன்னாடி நார்மல் தாங்க வந்துச்சு. சிஐடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் இந்த டர்போ ப்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நியூ டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லோகோ இருக்கும். இதில் மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட வென்டிலேஷனுங்க சூப்பராக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா 4D வென்டிலேஷன். ஃப்ரண்ட்லேயும் ஏர் ஃப்ளோ இருக்கும் இன்ஜினுக்கு, அதே மாதிரி டாப்பு சைட்லேயும் ஏர் ஃப்ளோ இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து இதில் நீட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறாதுங்க, நல்லாயிருக்கும். பேரலல் கூலிங் கொடுத்துருக்குறாங்க இன்ஜினில் பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகாதுங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்ஜினில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் கூலிங் நாசில் இருக்குங்க. ஜெட்டு மூலமாக பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். இன்ஜினில் மட்டும் இல்லை, அதே மாதிரி கீர் பாக்ஸ்லேயும் அந்த ஃப்ளாஷ் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜெட் லூப்ரிகேஷனுங்க. ஒவ்வொரு கீர் மேலேயும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குங்க. டிராக்டர் வந்து டேப்பராக ஓடிட்டுருக்கு, சாய்வாக ஓடுது, ஸ்லோப்பில் ஓடுது. எந்த இடத்துல ஓட்டுங்க, டிப்பர் மாட்டி ஆயில் வந்து போயிடுச்சு கீர் பாக்ஸில், சப்போஸ் வந்து எமர்ஜென்சி யூஸ் பண்ணணுன்னாலுமே கீர் பாக்ஸ் வந்து வேலை வராதுங்க. கீர் வந்து லைஃப் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று அப்டேட் என்னென்னா இதில் கிளச் பார்த்திங்கன்னா 5 லைஃப் கொடுத்துட்டாங்க 50 ஹெச்பிலேருந்தே பார்த்திங்கன்னா. அதனால் உங்களுக்கு கிளச் பிளேட் லைஃப் வந்து போகாது, நல்லாயிருக்கும். கிளச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா எடுத்து 100 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சுங்க. இந்த டிராக்டர் மற்றும் டீலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. டீலர்ஷிப்புன்னு பார்த்தா ஸ்ரீ சுதா டிராக்டர்ஸுங்க. அவங்களோட நம்பர் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். கடலூர் டிஸ்ட்ரிக், அதை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு யாராச்சும் டியூட் ஸ்பேர் டிராக்டர் வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸோடு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 50 ஹெச்பியிலே டர்போ சார்ஜர் வந்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. நான் இப்போ ஆப்ரேட் பண்ணுற பேலரு அப்படின்னா நார்மல் இன்ஜின் வந்து ஒரு 50 RPM ட்ராப் ஆகுதுன்னா இதில் அந்த 50 RPM ட்ராப்பேஜே இல்லைங்க. நல்ல ஒரு பவர் இருக்குது. டர்போ வித் இன்டர்கூலரோட வரதுனால உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் லேக்கே இருக்காதுங்க. டர்போ கொடுத்து இன்டர்கூலர் கொடுக்காம விட்டால் அந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எடுக்கிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 மணி நேரம் ஓடிடுச்சுன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஜின் வந்து திணறக்க ஆரம்பிக்கும். டர்போ வித் இன்டர்கூலர் வந்துச்சுன்னா காலையில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்களோ அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து சீசன் டைமில் நீங்கள் 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு பெனிஃபிட் தான் இதுங்க. இது என்ன பண்ணுன்னா சக்ஷன் பண்ணுற காற்றை வந்து கூலிங் பண்ணுங்க. கூலிங் பண்ணுறப்ப அதோட டென்சிட்டி அதிகமாகும். டென்சிட்டி அதிகமான ஃபயரிங் பவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபயரிங் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா அதிக பவரோட வெடிக்கும் டீசல். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்கூலர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. நல்லாயிருக்கும். டியூட்ஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 மணி நேரத்துக்கு வால் சீட்டிங் பண்ண தேவையில்லைங்க. 10,000 மணி நேரம் வால் சீட்டிங் பண்ணாமே ஓடும் இன்ஜின் பார்த்திங்கன்னா. அந்தளவுக்கு ஒரு மேக் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க டியூட்ஸ் பொறுத்த வரைக்கும். கரெக்டான சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப்க்கு வந்து கொடுக்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தாரோட ஹெச்டி பேலருங்க. லேட்டஸ்ட் பேலர் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க.
110 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க டிராக்டரு. லோ டாப் கியரில் இல்லைன்னா ஹை ஃபஸ்ட் கியரில் ஓட்டலாங்க. ஃபீல்டு வந்து இது வரப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லோ டாப் கியருங்க, அதாவது லோ 5th கியரில் ஆப்ரேட் பண்ணுறோம். வரப்பு இல்லாமல் ஒரே நெட்டு வயலாக இருக்குது அப்படின்னா ஹை ஃபஸ்ட் கியரில் ஓட்டலாங்க. 540 எக்கனாமி போட்டிருக்கு. 540 எக்கனாமி போடாமல் 540லையும் ஓடுதுங்க. இப்போ 540ல் போட்டாச்சு. கியர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லோங்க, லோவில் டாப் கியரு. இதில் ஃபார்வேர்டு வேறு செட்டிலிங் இருக்குது பாருங்கள். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஆர்பிஎம் வச்சுருக்குங்க. ஒரு 50 ஆர்பிஎம் ட்ராப் இருக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே இதில் ஹெவி டியூட்டிங்க. அதே மாதிரி டியூட் ஸ்பேரில் பிடிஓ பவர் வந்து அதிகங்க. பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பம்பர் எதுவுமே போடாமே சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் கர்த்தர் பேலர் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டியூட் ஸ்பேரில் பேலர் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரெகுலராக ஓட்டக்கூடிய வண்டி ஆப்ரேட்டர் வந்துட்டாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் 540 எக்கனாமியில் ஃபார் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணாருங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு கிளச்சு எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சுங்க. ஸ்பீடாக இருக்குதுங்க வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. மெயினாக அந்த சட்டில் கீர் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஃபீல்டில் போகிறக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. டக்குன்னு போயிட்டே இருக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வெயிட்டு எதுவும் பம்பர் எதுவுமே ஆட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. பம்பரெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லிஃப்ட்டே மேக்ஸிமம் இருக்காதுங்க. சென்டர் பின் புஷ் போகிறது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வராதுங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வைப்ரேஷன் இல்லைங்க, நல்லா இருக்குது ஆப்ரேட் பண்ணுறக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட டியூட் ஸ்பேர் வீடியோவில் டியூட் ஸ்பேரில் பேலர் ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாருங்க கமெண்ட்டில். டியூட் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகுங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 5 கியர் கொடுத்துருக்கறனால ஃபீல்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரோடு கவரேஜ் வந்து கொடுக்கும். ஒரு 1500 1600 ஆர்பிஎம்லேயே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டி வந்து மற்ற வண்டி பிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா சீசன் டைமில் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரோடு கவரேஜ் வந்து கொடுக்குங்க கம்மியான டீசல் மைலேஜில். அதுதாங்க இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க.
டியூட் ஸ்பேரில் நீங்கள் யாராச்சும் பேலர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பேலர் ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் டிராக்டரில் 50 HP இந்த லேட்டஸ்ட் மாடலு சூப்பராக செட் ஆகுங்க. ஆல்ரவுண்டராக எங்களுக்கு யூஸ் பண்ணோம் 4 வீல் டிரைவ் பவர் வேணும் அப்படின்னா 4 வீல் டிரைவ் எடுங்க. இல்லைங்க 4 வீல் டிரைவ்லேயே எங்களுக்கு பேலரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் சீல்டு ஆக்சிலோடையும் ஒரு மாடல் இருக்குங்க. அந்த மாடல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க. வாடகைக்கு டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு நல்ல லைஃப் டைம் டிராக்டர் எங்களுக்கு லைஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிராண்டை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லைஃப் டைமில் பண்ணக்கூடிய வேலைங்கிறது ரொம்ப கம்மிங்க இந்த டிராக்டரில். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.